ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதனால சரியான முடிவா எடுக்க பாருங்க. இந்த மாதிரி தப்பான எந்த முடிவும் எடுக்காதீங்க. என் முடிவு ஒண்ணுதான். வாணி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி பிரீத்தி கழுத்துல கட்டணும். வேதா, நீ என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏமா, ஒருத்தர் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வேறொரு கழுத்துல கட்ட சொல்றீங்களே, இது என்ன செயினா? தாலிமா, தாலி. படிச்சா நம்ம ஊரு பாரம்பரியம் எல்லாம் மறந்துருமா என்ன? நீங்களும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே? தாலியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் உங்க கோபம் மறைக்குது. அதான் இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க. உங்க பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கும் போது நீங்க வருத்தப்பட்டீங்க. நீங்க கோவப்பட்டு உங்க பொண்ண வீட்டை விட்டே துரத்துனீங்க. ஆனா அந்த பொண்ணோட தாலியில மட்டும் நீங்க கை வைக்கலையே. ஏன்? அவளுக்கு வேறொரு கல்யாணம் பண்றத பத்தி நீங்க பேசவே இல்லையே. ஏன்? அது மட்டுமா, பல வருஷமா உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒத்து வராம தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. குடும்பத்துல ரெண்டு பேரும் ரெண்டு துருவமா நிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்கிறது கூட இல்ல. அதுக்காக நீ அவங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் கட்டின தாலிய கழட்டி வச்சிட்டியா என்ன? அத உசுருக்கு சமமா பாதுகாக்கறல்ல. நீ வாணி கிட்ட சொன்ன விஷயத்த வேற யாராவது உன்கிட்ட சொன்னா நீ ஏத்துப்பியா? அவ்வளவு ஏன் உன் கூட வாழ பிடிக்கலன்னு உன் புருஷனே தாலியை கழட்டித்தான்னு கேட்டா அப்ப நீ சும்மா இருப்பியா? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேண்டாம். என்னமா, அவர் என்னமோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாரு. அதையே உங்களால தாங்கிக்க முடியலையே. அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கட்டிக்கிட்டவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் கட்டையில போற வரைக்கும் கழுத்துல அந்த தாலி இருக்கணும்னு தான் எந்த பொண்ணும் நினைப்பான். அத அறுத்து கட்டணும்னு சொல்றியே, இது நியாயமா? இல்ல அந்த தெய்வத்துக்கே இதை அடுக்குமா? வேதா, இப்ப நடந்த கல்யாணம் எதிர்பாராம நடந்திருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேராலையும் சேர்ந்து வாழ முடியும். ரெண்டு பேருக்கும் அவங்க குணநலங்களும் ஒத்து போகும். ஆண்டி எதிர்பார்க்கிற திறமை, படிப்பு, ஸ்டேட்டஸ், பிசினஸ், நாலேஜ்னு எதுவுமே இல்லாத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அவள ஆண்டி எப்படி ஏத்துப்பாங்க? அதுக்கு நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? நம்ம வேதாவே நினைச்சாலும் வித்யாவோட கழுத்துல இருந்து அந்த தாலியை கழட்ட முடியாதுரி. இப்ப அவளுக்கு அந்த வீட்டுல உன்னை விட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. நான் நினைச்சா நடக்குமா? அவளே இந்த வாழ்க்கை வேணான்னு தாலிய கழட்டி வச்சுட்டு ஓடுற நிலைமைய உருவாக்குவேன். எப்படி? எந்த தைரியத்துல நீ அப்படி சொல்ற? அந்த வீட்டுக்கே நீ போனாலும் எந்த அடையாளத்தோட நீ அங்க போவ? இப்ப நீ அங்க யாரு? உனக்கோ அந்த குடும்பத்துக்கோ எந்த பந்தமும் இல்லன்னு முடிவாயிடுச்சு. நான் அந்த பந்தத்தை உருவாக்குறேமா. அந்த வீட்ல தான் நான் இருப்பேன். அங்க இருந்து அந்த வித்யாவோட மைனஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி ஆண்டிக்கும் அவளுக்கும் பெரிய பகைய உருவாக்கி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த இடத்துல நான் உட்காருவேமா. உன்னால முடியுமா? அது முடியும். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து இதை செய்யலனா இவங்க கல்யாணமே நடந்திருக்காது. வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் இத பண்ணேன். வித்யா, ஊர் அறிய சஞ்சய் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நீ ரொம்ப அசால்ட்டா இருந்துட வேணாம்.
இனிமேதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய புயலை வீச போகுது. ஏன்னா தோத்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவமானப்பட்ட உன் அத்தையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீ உன் வாழ்க்கையில சாதிக்கணும். எல்லாத்துக்கும் தயாரா தைரியமா இருந்துக்க. வரேன். கிளம்பலாமா பெரியப்பா? பார்த்து சூதானமா இருக்கா. அவரோட அப்பாவையும் ரூம்ல பூட்டி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது யார் அவளுக்கு உதவி பண்ணுது? விஜய் கூட்டோட மனசா கூட்டுவோமா? வாங்க வாங்க வாங்க. விஜய் வா. அம்மாவை நினைச்சா பயமா இருக்குடா. வாடா. அதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? ஒண்ணும் ஆகாது வா. டேய் என்னடா அப்படியே தகச்சு போய் நிக்கிற? உள்ள வாங்க. ரொம்ப வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அது வரைக்கும் நான் கொடுக்கற இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் உங்க விதி. இத்தனை நாள் என் முகத்துக்கு நேரா வந்து சவால் விட்டவ ஏன் மண்டபத்துல கடைசி வரைக்கும் நேர்ல வரல? என்ன ஆச்சுடா? இல்லப்பா, அம்மா கடைசி வரை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. மண்டபத்துல இருந்து கோவமா தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி ஏன்டா யோசிக்கிற? வேற வழியே இல்லன்னு ஒத்துக்கிட்டு கூட வந்திருக்கலாம்ல. அவங்க அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆகிற ஆள் இல்லப்பா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்பா, உள்ள அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியலையே. நான் வேணா போய் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லவா? இல்லப்பா, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. இப்ப நீ என்னடா சொல்ல வர? உங்க அம்மா கோவமா இருக்கா, நாம எல்லாம் வாசல்லயே நிக்கலாம், அவ கோவம் தணிஞ்சு கூப்பிடுற வரைக்கும் நாமெல்லாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றியா? இல்லப்பா. அப்புறம் என்னடா, வேற எங்கேயாவது போய் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க இருக்கலாம்னு சொல்றியா? இல்லனா வித்யாவை இங்கே நிக்க வச்சு நீ மட்டும் உள்ள வர போறியா? அப்பா, அப்படி இல்ல. வேற எப்படிடா? இத்தனை நாள் வித்யா கழுத்துல ரகசியமா தாலி கட்டிட்டு ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருந்த. அப்ப நீ பயந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அப்படி இல்லடா, ஊர் அறிய நீ வித்யாவுக்கு தாலி கட்டி இருக்க. வித்யாதான் உன் பொண்டாட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன்டா பயந்துகிட்டே இருக்க? தபார், இனிமே யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பயப்படாம உள்ள வாங்க. என்னடா பாக்குற? உள்ள வாங்க. அந்த வித்யா ஃபேமிலிக்கு நான் இதுவரைக்கும் எந்த கெட்டதும் பண்ணல. அவங்கள விட்டு முழுசா விலகி இருக்கதா நினைச்சேன். இல்லம்மா, ஊரறிய முதல் தடவையா நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழைய போற. அதுக்கு முறையா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுமா? அப்பா, வேணாம்ப்பா, சொல்றத கேளுங்க. ஏய், நீ சும்மா இருடா. பிரச்சனை வரும்னு ஒதுங்கி இருந்தா இப்ப உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. வித்யா நிக்கிற இடத்துல அந்த பிரீத்தி நின்னு இருப்பா. பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுண்டா. இப்படி பயந்தெல்லாம் ஒதுங்க கூடாது. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மா மண்டபத்துல இருந்து அமைதியா வந்ததே பெரிய விஷயம். இப்ப இவர் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி ரொம்ப வளர்த்துட்டு வரோன்னு பயமா இருக்கு. வேதாவாச்சு நான் சொல்றது அப்பப்ப கேப்பா. உங்க அப்பா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பாரு. அவரு இஷ்டத்துக்கு நடந்துட்டாலும் அவரு செய்யற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும் தெரியுமா? அப்பாவோட தைரியத்தினாலதான் இந்த குடும்பத்துக்கு நடக்கிற பல தப்பான விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கு. உங்க அப்பா ஒன்னும் சொல்லிடக்கூடாதே, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. நீங்க கேட்டா நான் என் உயிரையே குடுப்பமான்னு பேசுற நீ
ஆக்சிடென்டலா இவ கழுத்துல கட்டின அந்த தாலிய கழட்ட முடியாதுன்னு சொன்ன பாரு. அப்பவே நீ என் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பன்னு புரிஞ்சுக்கிட்ட. வேதா, நம்ம ஊர்ல தாலிங்கிற சென்டிமெண்ட் ரொம்ப பெரிய விஷயம். அது பொண்ணுங்க தான் உசுருக்கு சமமா மதிப்பாங்க. எந்த காலத்துலக்கா இருக்க நீ? இப்பெல்லாம் அப்படி இல்ல. கட்டின புருஷன் தப்பானவன்னு தெரிஞ்சா விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தா தாலிய கழட்டி அவன் முகத்துல தூக்கி வீசி வேற ஒரு லைஃப பாத்துட்டு போற எத்தனையோ பொண்ணுங்க உருவாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையே. தப்பா இவ கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான். அதுக்கு இவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் என்னால நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அவ்வளவுதான். மத்தபடி என்னால இந்த கல்யாணத்தை ஒரு துளி கூட ஏத்துக்க முடியாது. எப்போ நீ என்னையே எதிர்த்து நிக்க துணிஞ்சிட்டியோ அப்பவே நீ இந்த வீட்ல இருக்கிற அருகதைய இழந்துட்ட. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளியில போ. வெளியில போன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட மண்டபத்திலேயே சொன்னேன்ல, யார் என்ன சொன்னாலும் ஆண்டி அதை கேட்க மாட்டாங்க, வாணி அவங்க மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. வேதா, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணை எங்கேயாவது போன்னு சொன்னா அவ எங்க போவா? அவ எங்க வேணாலும் போகட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவ போய் வாழ்றதுக்கு பணம் வேணாலும் குடுக்கறேன், வாழ்க்கெல்லாம் கொடுக்க முடியாது. பணத்தால எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறியா? இந்த விஷயத்துல இதுதான் என் முடிவு. அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. மா, நான் எப்பயும் போல இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்துக்கிறேம்மா. என்ன இங்க இருந்து போக சொல்லாதீங்க. நீங்க என்ன மருமகளை ஏத்துக்க வேணாம், ஒரு வேலைக்காரியை ஏத்துக்கோங்கம்மா. எனக்கு அந்த இடம் போதும். என்ன அனுப்பிடாதீங்கம்மா. வாணி, வேதா, அவளை நம்பாத. அவளை நீ இந்த வீட்ல விட்டு வச்சீன்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணி உன் வீட்டு மருமகளாயிடுவா. எல்லாரோட மனசையும் மாத்திடுவா. அதுக்கு நீ இடம் கொடுத்துட கூடாது. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு எங்களுக்குமான உறவெல்லாம் அந்த மண்டபத்தோடய முடிஞ்சு போச்சு. அவங்க ஏத்துக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் பிரீத்தி கூட எனக்கு நிச்சயமாச்சு. அதுக்கப்புறமும் இதை என்னால அம்மா கிட்ட சொல்லவே முடியல. லாஸ்ட் மினிட்ல தான் நான் அவங்க கிட்ட உண்மையை சொன்னேன். இத முன்னாடியே சொல்லிருந்தா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பேனே. இப்படி கடைசி நேரத்துல சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா என் மேல கோவப்பட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சமாதானமாக்கி எங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
வாணி அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இதான் நடந்தது. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. போச்சு, எதை மறைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அத்தை முன்னாடி போட்டு உடைச்சிட்டோம். இப்படி நாங்க முன்னாடியே லவ் பண்ண விஷயத்த சொல்லிட்டானே, இனி என்ன ஆக போகுதோ, அத்தை என்ன செய்ய போறாங்களோ. அப்ப இது கம்ப்ளீட்டா லவ் மேரேஜா? அதான் தெளிவா சொல்லிட்டேனே, இது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். எங்க லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த எங்க அம்மா அவங்களோட அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்த எங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா உங்களுக்கு? எப்பவுமே எங்க அம்மா எல்லாருக்குமே முன் உதாரணமா இருப்பாங்களே தவிர யாருக்குமே ஒரு கெட்ட உதாரணமா இருக்க மாட்டாங்க. முதல்ல நீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. மருமக விஷயத்துல வேதா மேடம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்க பண்ணிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கே. எங்க அம்மாவை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். எங்க அம்மா அவ்வளவு ஈஸியா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துடல. தன்னந்தனியா இந்த ஊருக்கு வந்து கடுமையா உழைச்சு படிப்படியா இந்த ஃபீல்டுல நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. வேத வழிதான் எல்லாத்துலயும் நம்பர் 1 இருப்பாங்கன்னு யாரும் சும்மா சொல்லிடல. அது அவங்க உழைப்புக்கு மத்தவங்க கொடுக்கிற அங்கீகாரம். அவங்க தொழில மட்டும் நம்பர் 1 இல்ல, ஒரு பையனோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுலயும் ஒரு அம்மாவா அவங்க நம்பர் 1 தான். இது கொஞ்சம் டூ மச் தான். அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தான் பையன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாதாரண பொண்ண தான் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அதான் என் அம்மா. நீ வேதவல்லியோட மருமக, தைரியமா பேசு. இனி உன் அடையாளமே தைரியம் தான். பேசு. நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாத்தையும் என் புருஷனே பேசிட்டாரு. ஒரு சாதாரண பொண்ணு நீங்க, இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கீங்க. இத எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கஷ்டமும் கலங்கமும் வந்துடக்கூடாதுங்கிற பொறுப்பும் அக்கறையும் அதிகமா இருக்கு. இந்த வீட்ல வேலை செஞ்ச பொண்ணு நீங்க, ஒரு செகண்ட்ல இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டீங்க. உங்களை வேதா மேடம் வேற ஏத்துக்கிட்டாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுளை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. இன்னைக்கு அந்த ரூபத்துல வேதா மேடம் தான் அப்படி பாக்குறேன். அவங்க தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்களே, இன்னும் ஏன் மேடம்னு சொல்றீங்க? அத்தனை உரிமையா கூப்பிடுங்களேன். இப்படி ஒருத்தவங்க எனக்கு மாமியாரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளோட அம்மா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யறவங்க தான் யாத்த. அவங்களுக்கு மருமகளா இருக்கிறத விட எனக்கு வேற எதுவுமே பெருமை இல்ல. என்ன வார்த்தை சொல்லிட்டமா? வேதவல்லி மேடம் அவங்களுக்கு அப்புறம் அவங்க இன்ஸ்டிடியூட் பொறுப்பெல்லாம் தன்னோட 2வது மருமகளுக்கு தான் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. கம்மியா படிச்சிருக்க நீங்க அந்த பொறுப்பை ஏத்துப்பீங்களா? உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுமா? ஏமா, படிக்காத காமராஜர் ஐயா ஒரு கவர்மெண்ட்டையே நடத்தலையா? பல லட்சம் குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்கலையா? நிர்வாகத்துக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா. வேதா அந்த பொறுப்பெல்லாம் என் மருமக கிட்ட கொடுத்தா அவ ரொம்ப சிறப்பா செய்வான். உங்க மாமனார் பத்தியும் நீங்க வாழ போற இந்த குடும்பத்தை பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க மேடம். போதும் மேடம், இன்னொரு நாள் விளக்கமா பேட்டி கொடுக்கறோம். இப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், ஏன்டா அவசரம்? என் மருமக என்ன பத்தியும் பேசட்டுமே, உனக்கு என்னடா பிரச்சனை? அப்பா சும்மா இருங்க, நீங்க கிளம்புங்க. இன்னொரு நாளைக்கு தாராளமா மீட் பண்ணலாம். சீக்கிரம் ரிசப்ஷனுக்கு சொல்லி அனுப்புங்க சார், நாங்க எல்லாரும் கண்டிப்பா வரோம். அதெல்லாம் சொல்றோம், நீங்க கிளம்புங்க இப்போ.
செக்யூரிட்டி, கேட் இழுத்து பூட்டுங்க. என்னடா கடைசியா சம்பந்தமே இல்லாம உன் வீட்ல வேலை செஞ்ச வெறும் ஒரே ஒரு டிகிரி படிச்ச சாதாரண பொண்ணு வாணி உன் வீட்டு மருமகள் ஆயிட்டாளே. சாரி சாரி, மருமகள் ஆக்கிட்டாளே. ஏன்னா வித்யா தானே இதெல்லாம் பண்ணா. நீ எவ்ளோ பெரிய ஆளு, ஒன்ன தோக்கடிக்க இந்த உலகத்துல ஆளே இல்லன்னு எவ்ளோ கர்வமா இருந்த. ஆனா உன் கர்வத்தை அடக்கி ஒரு படிக்காத பொண்ணு இவ்ளோ ஈஸியா உன்னை தோக்கடிச்சிட்டாளே வேதா. அதுவும் உன்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாளே. இப்ப நீ என்ன செய்ய போற? இதெல்லாமே அவ மட்டும் தனியாதான் செஞ்சாளா, இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு யோசிச்சு பாத்தியா? இல்ல 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 இல்ல. நீ சொல்ற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற யாராவது அவ கூட சேர்ந்து இத பண்ணி இருந்தா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வலிய விடுறி. இவ்ளோ அவசரமா எங்க போற? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. அங்கிள் கூட சேர்ந்து பிளானா போடுறேன். இருடி, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் யாரெல்லாம் காரணம்? ஆண்டிய எல்லாரும் சேர்ந்து எப்படிலாம் ஏமாத்துனீங்கன்னு புட்டு புட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்கிறேன் பாரு. எனக்கு என் வாழ்க்கை போனதை பத்தி கூட பிரச்சனை இல்லடி. ஆனா நீ இந்த வீட்ல வாழவே கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். சொல்லிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் இதோட சேர்த்து ஸ்பெஷலா நீ தான் வித்யாங்கிற உண்மையையும் ஆதாரத்தோட சொல்ல போற. இருக்கிறதுலயே பெரிய வெப்பன் அதுதான். அதை எடுத்தா மட்டும்தான் உன் ஆட்டத்தை மொத்தமா அடக்க முடியும். உசுரே போனாலும் அந்த வித்யாவை ஆண்டி வீட்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீதான் வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க யாரு உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களே அவங்க வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. பெரிய கலவரமே வெடிக்கும் வித்யா. அந்த கலவரத்துல இந்த குடும்பம் 2 ஆனாலும் ஆகும். அப்படி நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் பிரீத்தி, அத்தகிட்ட நான் தான் வித்யான்னு சொல்லிராத. இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கு. இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த குடும்பம் என்னால பிரியக்கூடாது பிரீத்தி. ப்ளீஸ் பிரீத்தி சொல்லாத. எனக்கு அப்படி ஒரு பாவத்தை சேர்த்துறாத ப்ளீஸ் பிரீத்தி. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா இந்த உண்மையை மட்டும் சொல்லிராத. நீ சொன்ன மாதிரி ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இது பாரு, உன்னை பத்தியும் நான் சொல்ல மாட்டேன், என்ன பத்தியும் நீ சொல்லாத பிளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன பழி வாங்கிடாத பிளீஸ். ஏண்டி நீ என்ன மிரட்டினா நான் இப்படிலாம் உன்கிட்ட கெஞ்சுவேன் எதிர்பார்த்தியா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஆமாண்டி, எனக்கும் ஜானுக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதான். நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அவனை ஏமாத்திட்டுதான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க ட்ரையும் பண்ண. அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் நீ சொன்னா ஆண்டி நம்பிடுவாங்களா?
உன் மேல அவங்க கொலை வெறியில இருக்காங்க தெரியுமா? இப்ப நீ அவங்க முன்னாடி போய் நின்னாலே உன்னை பஸ்பம் ஆக்கிடுவாங்க. இதுல இவ உண்மைய சொல்ல போறாளாம். அத உங்க கேட்டு என்ன கொலை வேற பண்ணிடுவாங்களா? கேட்கவே காமெடியா இல்ல? உன் அறிவு பட்டிக்காட்டு அறிவு வித்யா. இவ்ளோதான் யோசிக்க முடியும். இதனால தாண்டி உன்னை ஆண்டி இந்த வீட்டு மருமகளை ஆக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் அத்தைய நம்ப வைப்பேன். நீ என்ன சொன்னாலும் நான் உங்க முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அதுக்கப்புறம் தலைகீழா மாறிடும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம போய் கிச்சன்ல ஏதாவது வேலை பாரு. ஏன்னா நீ அதுக்கு மட்டும் தாண்டி லாய்க்கு. முட்டாள். யாரு முட்டாளன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் பிரீத்தி. பட்டிக்காடு படிக்காதவ முட்டாள் நான் சொல்றேன். ஆனா அந்த பட்டிக்காட்டுல பிறந்தவ கிட்ட ஒரு குற்றவாளி அப்ரூவர் ஆகுற மாதிரி உன் ஜாதகத்தையும் ஒப்பிச்சிட்டியே பிரீத்தி. அத நான் பக்காவா வீடியோ பண்ணிட்டேன். எவ்வளவு நேக்கா வித்யா உன்கிட்ட போட்டு வாங்கினா பாத்தியா? உண்மைய சொல்லணும்னா எங்களுக்கு அந்த ஜான் எங்க இருக்கானே தெரியாது. சும்மா உன்கிட்ட போட்டு வாங்கணும். சும்மா சொல்லக்கூடாது. வித்யா விரிச்ச வலையில பக்காவா மாட்டிக்கிட்ட பிரீத்தி. அமெரிக்கால படிச்சவல அப்படிதான் இருப்பா. ஆண்டி, நீங்க அவங்க மேல கோவப்பட வேண்டாம். அவங்க சொல்றது உண்மைதானே? இனி நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? இனி இங்க நான் யாரு? எனக்கான இடம் என்ன? உங்களை நான் என்னன்னு கூப்பிடுவேன் ஆண்டி? உங்களுக்கும் எனக்குமான உறவு என்ன? சஞ்சய கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழலான்னு வந்தேன். அது நடக்கல. நீங்க என்கிட்ட உங்க எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போறீங்கன்னு சந்தோஷத்துல அமெரிக்கால எனக்கு இருந்த எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்த ஆண்டி. இப்ப அதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க, வேலைக்காரியா பாக்குறாங்க. எப்பயுமே வாழ்க்கையில தோத்தவங்களுக்கு அவமானம் மட்டும்தான் ஆண்டி மிச்சம். ஜெயிக்கிறவங்களுக்கு தானே மரியாதை. இப்ப அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க. நான் என் வாழ்க்கை கெரியர் ரெண்டுலயுமே தோத்து போயிட்டேன் ஆண்டி. அதான் எல்லாருமே என்ன ஏளனமா பேசுறாங்க. சொல்ல முடியாது. இதுக்கு மேலயும் நான் உயிரோட இருந்தா நான் தப்பானவனு என் மேல பழி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இங்க இருக்கிறவங்களே ஏதாவது திட்டம் போடுவாங்க. கல்யாணத்துல ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்ண மாதிரி வேற ஏதாவது நடக்கும். அந்த கொடுமை எல்லாம் பொறுத்துக்கிற நிலைமையில நான் இல்ல ஆண்டி. அதான் மொத்தமா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிரீத்தி, ரொம்ப நடிக்காத. பாரு வேதா, இப்ப கூட அண்ணா எப்படி பேசுறாருன்னு. அப்படிதான் பேசுவேன் வேதா. அவ நல்லா நடிக்கிற. இதையெல்லாம் நீ நம்பாத. நிறுத்துங்க. ஒரு பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டு நிக்கிறா, அத நடிப்புன்னு சொல்றீங்க? ச்சே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கெல்லாம் இப்படி பேசுறதுனாலதான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கே வந்திருக்கா. வேதா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. போதும், இனிமே யாரும் எதுவும் பேச வேண்டாம். இப்படி என் மேல நம்பிக்கையே இல்லாதவங்க சுத்தி இருக்கிற இடத்துல நான் எப்படி ஆண்டி வாழறது? உனக்கு நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் உன்னை நம்புவேன். உன்னை நான் என்னோட தொழில் வாரிசா அறிவிக்க போறேன். ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.